வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இந்த வீடியோவில் பணக்கார தந்தை ஏழை தந்தையோட அத்தியாயம் 1 பார்க்க போகிறோம். இந்த ஒரு டாபிக் என்னன்னா, பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்றதை இந்த வீடியோவில் ரொம்ப அழகாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா பணக்காரனாக ஆவது எப்படி என்று எனக்கு உங்களால் கூற முடியுமா? என் தந்தை தன் மாலை நேர செய்தித்தாளை கீழே வைத்துவிட்டு, நீ ஏன் பணக்காரனாக ஆக விரும்புகிறாய் என்று கேட்டார். ஏனென்றால் இன்று ஜிம்மி தன் தாயாருடன் அவர்களது புதிய காடிலாக் காரில் போவதை நான் பார்த்தேன். வார இறுதியை கழிப்பதற்காக கடற்கரையில் அமைந்துள்ள தங்கள் வீட்டிற்கு அவர்கள் சென்று கொண்டிருந்தனர். ஜிம்மி தன் நண்பர்களில் 3வரையும் தன்னுடன் அழைத்து சென்றிருக்கிறான். ஆனால் மைக்கையும் என்னையும் மட்டும் அழைக்கவில்லை. நாங்கள் ஏழை சிறுவர்களாக இருப்பதால் அவன் எங்களை உடனழைத்துச் செல்லவில்லை என்று அந்த நண்பர்கள் எங்களிடம் கூறினர். அப்படியா கூறினார்கள் என்று என் தந்தை நம்ப முடியாமல் கேட்டார். ஆமாம், அவர்கள் அப்படித்தான் கூறினார்கள் என்று காயம் தோய்ந்த குரலில் நான் பதிலளித்தேன். என் தந்தை அமைதியாக தலையாட்டிவிட்டு தன் மூக்கு கண்ணாடியை தூக்கிவிட்டு கொண்டு மீண்டும் செய்தித்தாளை படிப்பதில் மூழ்கினார். நான் அவருடைய பதிலுக்காக காத்து கொண்டிருந்தேன். அது 1956ஆம் ஆண்டு. அப்போது எனக்கு 9 வயது. ஏதோ விதிவசமாக பணக்காரர்கள் தங்கள் குழந்தைகளை அனுப்பி வைத்த அதே அரசு பள்ளிக்கூடத்தில்தான் நானும் பயின்றேன். நாங்கள் வாழ்ந்த நகரத்தில் சர்க்கரை உற்பத்தி தான் முக்கிய தொழிலாக இருந்தது. சர்க்கரை உற்பத்தி நிறுவனங்களின் மேலாளர்களும் மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், வங்கியாளர்கள் போன்ற செல்வாக்குமிக்க மக்களும் இந்த ஆரம்ப நிலை பள்ளிக்குத்தான் தங்கள் குழந்தைகளை அனுப்பினர். 6வது வகுப்பிற்கு பிறகு அவர்களது குழந்தைகள் பொதுவாக வேறு தனியார் பள்ளிகளுக்கு சென்றனர். எனது குடும்பம் அந்த அரசு பள்ளி அமைந்திருந்த அதே தெருவில் வசித்து வந்ததால் நான் அப்பள்ளிக்கு சென்றேன். எங்கள் வீடு வேறு ஏதேனும் ஒரு தெருவில் அமைந்திருந்தால் எங்கள் குடும்பத்தை போன்ற குடும்பங்களிலிருந்து வந்த குழந்தைகள் பயிலும் வேறு ஏதேனும் ஒரு பள்ளிக்கு நான் சென்றிருந்திருப்பேன். 6வது வகுப்பிற்கு பிறகு இக்குழந்தைகளும் நானும் அரசு நடுநிலைப் பள்ளிக்கும் அதன் பிறகு அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் சென்றோம். எங்களை போன்றவர்களுக்கு எந்த தனியார் பள்ளியும் இருக்கவில்லை. என் தந்தை ஒரு வழியாக தனது செய்தித்தாளை கீழே வைத்தார். அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. நீ பணக்காரனாக ஆக விரும்பினால் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் மெதுவாக தன் பேச்சை துவக்கினார். நான் எவ்வாறு பணம் பண்ணுவது என்று நான் கேட்டேன். அவர் புன்னகைத்தபடி உன் மூளையை பயன்படுத்து என்று கூறினார். உண்மையிலேயே அவர் என்ன கூறினார் என்று எனக்கு புரிந்தது. என்னால் இப்போதைக்கு உனக்கு அவ்வளவுதான் கூற முடியும், அல்லது அதற்கான விடை எனக்கு தெரியாது. எனவே என்னை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்காதே என்று என்னிடம் அவர் சொல்லாமல் சொன்னார். இதற்கு அப்புறமா ஒரு கூட்டணியும் உருவாகுது. அடுத்த நாள் காலையில் என் தந்தை என்னிடம் கூறியிருந்ததை என் நண்பன் மைக்கிடம் நான் கூறினேன். எனக்கு தெரிந்தவரை மைக்கும் நானும் மட்டுமே அப்பள்ளியில் பயின்ற ஏழை மாணவர்கள். மைக்கும் ஏதோ விதிவசமாகத்தான் இப்பள்ளியில் சேர்ந்திருந்தான். அதனால் நாங்கள் இருவரும் பணக்கார மாணவர்களுடன் சேர்ந்து பயில வேண்டியதாயிற்று. நாங்கள் ஒன்றும் பரம ஏழைகள் அல்ல. ஆனால் மற்ற மாணவர்கள் அனைவரும் புதிய கையுறைகளுடனும் புதிய சைக்கிள்களிலும் வலம் வந்தபோது அவர்களிடமிருந்து அனைத்து புதிய பொருட்களும் எங்கள் இருவரையும் ஏழைகளாக உணர வைத்தன. உணவு, உடை, உறைவிடம் போன்ற எங்களது அடிப்படை தேவைகளை எங்கள் பெற்றோர் நிறைவேற்றி வைத்தனர். அவர்களிடமிருந்து அதற்கு மேல் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. என் தந்தை உனக்கு ஏதேனும் வேண்டுமென்றால் அதற்காக நீ உழைக்க வேண்டும் என்று கூறுவது வழக்கம். நானும் மைக்கும் பலவற்றை விரும்பினோம். ஆனால் 9 வயது சிறுவர்களுக்கு ஏற்ற வேலைகள் எதுவும் அவ்வளவாக இருக்கவில்லை. பணத்தை ஈட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மைக் கேட்டான். எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீ என் கூட்டாளியாக ஆக விரும்புகிறாயா என்று நான் கேட்டேன். அவன் அதற்கு ஒப்புக்கொண்டான். எனவே அந்த சனிக்கிழமை காலையன்று மைக் என்னுடைய முதல் வியாபார கூட்டாளியாக ஆனான். எவ்வாறு பணம் சம்பாதிப்பது என்பது பற்றி சிந்திப்பதில் நாங்கள் அன்றைய காலை நேரம் முழுவதையும் செலவிட்டோம். அவ்வப்போது ஜிம்மின் கடற்கரை வீட்டில் குதூகலமான நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த சிறுவர்களை பற்றி நாங்கள் பேசினோம். அது எங்கள் மனத்தை நோகடித்தது. ஆனால் அந்த வேதனை நல்லதுதான். ஏனெனில் பணம் பண்ணுவதற்கு ஏதேனும் ஒரு வழியை பற்றி சிந்திப்பதற்கு அது எங்களுக்கு உத்வேகம் அளித்தது. இறுதியில் அன்று மதியம் ஒரு பெரும் உள்நோக்கு எங்களுக்கு கிடைத்தது. தான் படித்திருந்த ஒரு அறிவியல் புத்தகத்திலிருந்து மைக்கிற்கு கிடைத்த ஒரு யோசனை அது. நாங்கள் உற்சாகமாக கைக்குலுக்கிக் கொண்டோம். இப்போது எங்கள் கூட்டணிக்கு ஒரு தொழில் கிடைத்துவிட்டது. அடுத்து பல வாரங்களுக்கு மைக்கும் நானும் எங்கள் அண்டை வீட்டு கதவுகளை தட்டி அவர்களது காலியான பற்பசை டியூபுகளை பத்திரப்படுத்தி எங்களுக்கு கொடுக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டோம். எங்கள் கோரிக்கை பலருக்கு வினோதமாகப்பட்டது. பெரும்பாலான வளர்ந்தவர்கள் ஒரு புன்னகையுடன் எங்களுக்கு ஒப்புதல் அளித்தனர். பற்பசை டியூபுகளை கொண்டு நாங்கள் என்ன செய்யவிருந்தோம் என்று சிலர் எங்களிடம் கேட்டனர். அதற்கு நாங்கள் அதை எங்களால் கூற முடியாது, அது ஒரு வியாபார ரகசியம் என்று பதிலளித்தோம். வாரங்கள் செல்ல செல்ல என் தாயாரின் கவலை அதிகரித்து கொண்டே போனது. அவரது துணி துவைக்கும் இயந்திரம் இருந்த இடத்திற்கு அருகே ஓரிடத்தை எங்கள் கச்சா பொருட்களை குவித்து வைப்பதற்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருந்தோம். ஒரு பழைய அட்டை பெட்டியில் நாங்கள் எங்கள் பற்பசை டியூபுகளை சேகரித்து துவங்கினோம். இறுதியில் என் தாயார் பொறுமை இழந்தார். தன் அண்டை வீட்டார் பயன்படுத்திய நசுங்கி போயிருந்த பழைய பற்பசை டியூபுகள் தன் வீட்டில் குப்பையாக குவிந்திருப்பதை காண அவர் விரும்பவில்லை.
நீங்கள் இருவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இது ஒரு வியாபார ரகசியம் என்ற பழைய பல்லவியை மீண்டும் என்னிடம் கூறாதீர்கள். இந்த குப்பை கூலங்களை ஏதாவது செய்யுங்கள், இல்லையென்றால் நான் இவற்றை வெளியே தூக்கி எறிந்து விடுவேன் என்று அவர் மிரட்டினார். இன்னும் சில டியூபுகள் சேர்ந்தவுடன் நாங்கள் எங்கள் உற்பத்தியை துவங்கிவிடுவோம் என்றும் அதுவரை பொறுத்து கொள்ளுமாறும் நானும் மைக்கும் என் தாயாரிடம் கெஞ்சினோம். இன்னும் ஓரிருவர் தங்கள் பற்பசை டியூபுகளை தருவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருந்ததாக நாங்கள் அவரிடம் தெரிவித்தோம். எங்கள் தாயார் எங்களுக்கு 1 வார கால அவகாசம் கொடுத்தார். உற்பத்தியை துவங்குவதற்கு நாங்கள் குறித்த தேதி நெருங்கிக் கொண்டிருந்தது. இது எங்களுக்கு அழுத்தத்தை கூட்டியது. ஆனால் என் சொந்த தாயாரே இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிக்கை விட்டபோது எங்களது முதல் கூட்டணி ஏற்கனவே அச்சுறுத்தப்பட துவங்கியிருந்தது. அடிக்கடி பல் துலக்க வேண்டியது அவசியம் என்று பல் மருத்துவர் கூறுவதாக அண்டை வீட்டாரிடம் கூறி தங்கள் பற்பசையை விரைவில் காலி செய்யும்படி கூறுவது மைக்கின் வேலையாக ஆனது. நான் உற்பத்திக்கான வேலையை துவக்கினேன். ஒரு நாள் நானும் மைக்கும் உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த போது என் தந்தை தன் நண்பர் ஒருவருடன் அங்கு தன் காரில் வந்தார். வழி நெடுகிலும் வெள்ளைப்பொடி சிதறி கிடந்தது. எங்கள் பள்ளியிலிருந்து நாங்கள் சேகரித்திருந்த பால் அட்டை பெட்டிகள் ஒரு நீளமான மேசையில் வைக்கப்பட்டிருந்தன. எங்கள் குடும்பத்தின் தணலடுப்பு நன்றாக எரிந்து கொண்டிருந்தது. கார் நிறுத்துமிடத்திற்கு செல்வதற்கான வழியை எங்கள் உற்பத்தி வேலை தடுத்திருந்ததால் என் தந்தை எச்சரிக்கையாக எங்களை நோக்கி நடந்து வந்தார். அவரும் அவரது நண்பரும் எங்களை நெருங்கிய போது ஒரு பெரிய எஃகு பானை அந்த தணலடுப்பில் வைக்கப்பட்டு பற்பசை டியூபுகள் அதில் உருகி கொண்டிருப்பதை அவர்கள் கண்டனர். அந்த நாட்களில் பற்பசைகள் பிளாஸ்டிக் டியூபுகளில் வரவில்லை. அவை ஈயத்தில் செய்யப்பட்டிருந்தன. எனவே டியூபில் இருந்த பெயிண்ட் எரிந்து போன பிறகு அந்த டியூபுகளை அச்சிறிய எஃகு பானையில் போட்டோம். அவை திரவமாகும் வரை உருக்கப்பட்டன. பாத்திரத்தை பிடிப்பதற்கான இடுக்கியை கொண்டு அந்த எஃகு பானையை கீழே இறக்கி பால் அட்டை பெட்டிகளின் மேலே இருந்த ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக அதை ஊற்றினோம். பால் அட்டை பெட்டிகள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் நிரப்பப்பட்டிருந்தன. வெள்ளைப்பொடி எல்லா இடங்களிலும் தெரிந்திருந்தது. அவசரத்தில் நான் ஒரு பெரிய சாக்கு பையை தவறுதலாக கீழே தள்ளிவிட்டேன். அதிலிருந்த வெள்ளைப்பொடி அனைத்தும் கொட்டி அந்த இடம் ஒரு பெரும் பனி புயலால் தாக்கப்பட்டதைப் போல காட்சியளித்தது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வார்ப்புகளுக்கு அந்த பால் அட்டை பெட்டிகள் தான் வெளிப்புற கொள்கலன்களாக இருந்தன. திரவ நிலையிலிருந்த ஈயத்தை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வார்ப்புகளின் மேலிருந்த ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக நாங்கள் கவனமாக ஊற்றுவதை என் தந்தையும் அவரது நண்பரும் பார்த்து கொண்டிருந்தனர். எச்சரிக்கையாய் செய் என்று என் தந்தை கூறினார். நான் நிமிர்ந்து பார்க்காமலேயே அவர் கூறுவதை ஏற்றுக்கொண்டு தலையசைத்தேன். இறுதியாக திரவ ஈயத்தை முழுவதுமாக ஊற்றி முடித்த பிறகு அந்த எஃகு பானையை கீழே வைத்துவிட்டு என் தந்தையை பார்த்து புன்னகைத்தேன். என் தந்தை ஓர் எச்சரிக்கையான புன்னகையுடன், நீங்கள் இருவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எங்களை பார்த்து கேட்டார். நீங்கள் என்னை என்ன செய்யும்படி கூறினீர்களோ அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பணக்காரர்களாக ஆகப் போகிறோம் என்று நான் கூறினேன். ஆமாம், நாங்கள் கூட்டாளிகள் என்று மைக்கும் என்னுடன் சேர்ந்து கொண்டான். அந்த பிளாஸ்டிக் வார்ப்புகளில் என்ன இருக்கிறது என்று என் தந்தை கேட்டார். நான் செய்ய போவதை கவனமாக பாருங்கள் என்று நான் கூறினேன். ஒரு சிறிய சுத்தியலை எடுத்து அந்த பிளாஸ்டிக் வார்ப்பை உடைத்து அதிலிருந்து ஒரு ஈய நாணயத்தை வெளியே எடுத்தேன். அட கடவுளே, ஈயத்திலிருந்து நாணயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா என்று என் தந்தை கேட்டார். ஆமாம், நீங்கள் சொன்னபடித்தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் பணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று மைக் பதிலளித்தான். என் தந்தையின் நண்பர் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு உரக்கச் சிரித்தார். என் தந்தை புன்னகைத்தவாறே தன் தலையை ஆட்டினார். ஒரு நெருப்பு மற்றும் ஒரு டப்பா நிறைய பற்பசை டியூபுகளுடன் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை வெள்ளைப்பொடி போர்த்தியவாறு 2 சிறுவர்கள் பெரிய புன்னகையுடன் அவர் முன் நின்று கொண்டிருந்தனர். எல்லாவற்றையும் அப்படியே கீழே வைத்துவிட்டு தன்னுடன் வந்து எங்கள் வீட்டின் முர்வாசற்படியில் அமருமாறு அவர் எங்களிடம் கூறினார். எங்களை பார்த்து புன்முறுவல் பூத்துவிட்டு கள்ள நாணயங்களை உற்பத்தி செய்வது என்பதை பற்றி எங்களுக்கு விளக்கினார். எங்களுடைய கனவுகள் தகர்க்கப்பட்டன. மைக் சற்று நடுக்கமான குரலில், இது சட்டத்திற்கு புறம்பானது என்றா கூறுகிறீர்கள் என்று கேட்டான். விட்டு தள்ளுங்கள், அவர்கள் ஒரு இயல்பான திறமையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடும் என்று என் தந்தையின் நண்பர் கூறினார். என் தந்தை அவரை பார்த்து முறைத்தார். பிறகு எங்களை நோக்கி திரும்பி, ஆமாம், அது சட்டத்திற்கு புறம்பானது. ஆனால் நீங்கள் உங்களது மாபெரும் படைப்பு திறனையும் அசலான எண்ணத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். தொடர்ந்து சிந்தியுங்கள். உண்மையிலேயே உங்களை பற்றி நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று கூறினார். மைக்கும் நானும் ஏமாற்றத்துடன் சுமார் 20 நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்தோம். பிறகு நாங்கள் அங்கிருந்த குப்பை கூலங்களை அகற்றி அந்த இடத்தை சுத்தப்படுத்த துவங்கினோம். முதல் நாளன்றே எங்கள் வியாபாரத்தை நாங்கள் இழுத்து மூட வேண்டியதாயிற்று. வெள்ளைப்பொடியை கூட்டி அள்ளியபடி நான் மைக்கிடம், ஜிம்மியும் அவனது நண்பர்களும் கூறியது சரிதான், நாம ஏழைதான் என்று கூறினேன். அப்போது அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கொண்டிருந்த என் தந்தை நான் கூறியதை கேட்டு இவ்வாறு கூறினார். நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிட்டால் மட்டுமே நீங்கள் ஏழைகள். நீங்கள் ஏதோ ஒன்றை செய்தீர்கள் என்பதுதான் இங்கு முக்கியமான விஷயம். பெரும்பாலான மக்கள் பணக்காரர்களாக ஆவது பற்றி வெறுமனே பேசவும் கனவு காணவும் மட்டுமே செய்கின்றனர். நீங்கள் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறீர்கள். உங்கள் இருவர் குறித்தும் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இதை நான் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன். தொடர்ந்து சிந்தியுங்கள். முயற்சியை கைவிடாதீர்கள். மைக்கும் நானும் அங்கு அமைதியாக நின்றோம்.
அவர் கூறியது அருமையான வார்த்தைகள்தான். ஆனால் நாங்கள் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அப்பா, அப்படியென்றால் நீங்கள் ஏன் இன்னும் பணக்காரராக ஆகியிருக்கவில்லை என்று நான் கேட்டேன். ஏனெனில் நான் ஒரு பள்ளி ஆசிரியராக ஆவதை தேர்ந்தெடுத்தேன். பணக்காரர்களாக ஆவது பற்றி பள்ளி ஆசிரியர்கள் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. நாங்கள் வெறுமனே பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். உனக்கு உதவ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் எப்படி பணத்தை உருவாக்குவது என்று உண்மையிலேயே எனக்கு தெரியாது. மைக்கும் நானும் அந்த இடத்தை சுத்தப்படுத்துவதை தொடர்ந்தோம். நீங்கள் இருவரும் உண்மையிலேயே பணக்காரர்களாக ஆக விரும்பினால் என்னிடம் கேட்காதீர்கள். மைக், உன்னுடைய தந்தையிடம் சென்று பேசு என்று என் தந்தை கூறினார். என் தந்தையிடமா என்று மைக் முகம் சுளித்தான். என் தந்தை புன்னகையுடன், ஆமாம், நானும் உன் தந்தையும் ஒரே வங்கியாளரிடம்தான் செல்கிறோம். அவர் உன் தந்தையை பற்றி பெருமையாக பேசுகிறார். பணம் பண்ணுவது என்று வரும்போது உன் தந்தை மகா புத்திசாலி என்று அவர் என்னிடம் பல முறை கூறியுள்ளார் என்று கூறினார். என் தந்தையா என்று மைக் நம்ப முடியாமல் மீண்டும் கேட்டான். அப்படியென்றால் எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்களிடம் இருப்பது போல் ஒரு நல்ல வீடும் ஒரு நல்ல காரும் ஏன் எங்களிடம் இல்லை? ஒரு நல்ல வீடும் ஒரு நல்ல காரும் இருந்தால்தான் நீ பணக்காரன் என்றோ அல்லது பணம் பண்ணுவது எப்படி என்று உனக்கு தெரியும் என்றோ அர்த்தமாகிவிடாது. ஜிம்மியின் தந்தை சர்க்கரை உற்பத்தி நிறுவனத்திற்காக வேலை செய்கிறார். அவர் என்னிடமிருந்து அவ்வளவு வித்தியாசமானவர் அல்ல. அவர் ஒரு நிறுவனத்திற்காக வேலை செய்கிறார். நான் அரசாங்கத்திற்காக வேலை செய்கிறேன். அவரது நிறுவனம் அவருக்கு கார் வாங்கி கொடுக்கிறது. சர்க்கரை உற்பத்தி நிறுவனம் பொருளாதார பிரச்சனையில் சிக்கிக் கொண்டுள்ளது. விரைவில் ஜிம்மியின் தந்தையிடம் எதுவும் இருக்கப் போவதில்லை. மைக், உன் தந்தை வித்தியாசமானவர். அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருப்பது போல் தெரிகிறது. ஒரு சில வருடங்களில் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக ஆவார் என்று நான் நினைக்கிறேன் என்று என் தந்தை பதிலளித்தார். அவர் அவ்வாறு கூறியது மீண்டும் எனக்கும் மைக்கிற்கும் உற்சாகத்தை கொடுத்தது. புதிய உத்வேகத்துடன் எங்கள் துப்புரவு பணியை மீண்டும் தொடர்ந்தோம். நாங்கள் அவ்விடத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த போது மைக்கின் தந்தையுடன் எப்படி பேசுவது என்பது பற்றியும் எப்போது பேசுவது என்பது பற்றியும் நாங்கள் திட்டமிட்டோம். பிரச்சனை என்னவென்றால் மைக்கின் தந்தை அதிக நேரம் உழைத்ததால் பெரும்பாலும் இரவு நெடுநேரம் கழித்தே வீட்டிற்கு வந்தார். அவருக்கு சொந்தமாக பல சேமிப்பு கிடங்குகளும் ஒரு கட்டுமான நிறுவனமும் பல கடைகளும் 3 உணவகங்களும் இருந்தன. வீட்டிற்கு அவர் தாமதமாக வந்ததற்கு அந்த உணவகங்கள் தான் காரணம். எங்கள் துப்புரவு பணி முடிந்ததும் மைக் ஒரு பேருந்தில் ஏறி தன் வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு சென்றதும் பணக்காரராக ஆவது எப்படி என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா என்று அவன் தன் தந்தையிடம் கேட்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோம். அது குறித்து தன் தந்தையிடம் பேசிய பிறகு இரவு எவ்வளவு நேரமானாலும் சரி என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கூறுவதாக அவன் எனக்கு வாக்களித்தான். இரவு 8:30 மணிக்கு தொலைபேசி ஒலித்தது. சரி, அடுத்த சனிக்கிழமை என்று கூறிவிட்டு தொலைபேசியை நான் கீழே வைத்தேன். மைக்கின் தந்தை எங்களை சந்திக்க ஒப்புக்கொண்டிருந்தார். சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஏழைகள் வாழ்ந்த பகுதிக்கு செல்வதற்கான ஒரு பேருந்தில் நான் ஏறினேன். அடுத்ததாக இனிமேதான் பாடங்களும் துவங்குது. அன்று காலை 8 மணிக்கு நானும் மைக்கும் அவனது தந்தையை சந்தித்தோம். அவர் ஏற்கனவே தன் வேலையில் மும்முரமாக இருந்தார். எங்களை சந்திப்பதற்கு முன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். நான் மைக்கின் சிறிய எளிமையான சுத்தமான வீட்டை நெருங்கிய போது அவனது தந்தையின் கட்டிட மேற்பார்வையாளர் தன் காரில் அங்கிருந்து புறப்பட்டு கொண்டிருந்தார். மைக் என்னை கதவருகில் சந்தித்தான். கதவை திறந்தபடியே என் தந்தை தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார். வீட்டின் பின்னால் காத்திருக்குமாறு அவர் கூறினார் என்று மைக் கூறினான். வயதாகிக் கொண்டிருந்த அந்த வீட்டின் வாசலுக்குள் நான் கால் எடுத்து வைத்தபோது பழைய மரத்தரை கீறிச்சிட்டது. இதுக்கப்புறமா வரப்போகிறத நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.